பிரியமானவர்களே, கடந்த வேதபாட வகுப்பிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார். 13வது அதிகாரத்திலே லோத்துவை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் உள்ள இந்த தொடர்பு, ஐக்கியம், அதைத் தொடர்ந்து அவர்கள் எவ்விதமாய் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள் என்கிற காரியங்களை குறித்தும் நாம் அதிகமாய் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். ஒரு மனிதன் உலகத்தை நோக்கி கடந்து செல்கிறான், இன்னொரு மனிதன் பலிபீடத்தை நோக்கி கடந்து செல்கிறான். தேவ சத்தத்தை கேட்டு பலிபீடத்தை நோக்கி கடந்து செல்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் நானும் படிக்கிறோம். இன்னொரு மனிதன் உலகத்தை சார்ந்து சோரம் போகிற ஒரு நிலைமையை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் தியானித்த வேத வசனங்களை நாம் ரத்தின சுருக்கமாய் அறிவோமையானால், லோத்து உலகத்தை கண்ணோக்கி பார்த்தவனாய் உலகத்தின் ஆசாபாசங்களை நோக்கி பார்த்து அவைகளை தேடி செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு கர்த்தர் எவைகளை காண சொல்லுகிறாரோ அதை கண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு விசேஷமா பலிபீடத்திலே தன்னை நிலையாய் நிறுத்தி கொள்ள அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே இன்னும் அநேக சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். 14வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக நான் கடந்த தியானத்தில் சொன்னதை ஒரு விஷயம் நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரே ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். லோத்து இவ்விதமாய் உலகத்தை சார்ந்து போனதற்கு காரணம் என்ன? கூடுமான வரைக்கும் அவன் எகிப்தை ருசி பார்த்து வந்தபடினாலே எகிப்தின் ஆசாபாசங்கள் அவனுக்குள்ளே காணப்பட்டிருந்தது என்பதை நாம் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த அழிவுக்கு எத்தனமான பகுதி கூட கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அது மாத்திரல்ல எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அப்படின்னு சொல்லி அவன் கண்டுதான் அவன் அதை நோக்கி கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக என்னதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களோடு ஐக்கியப்படாதவர்களாய், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விரும்பாதவர்களாய் ஆபிரகாமின் சந்ததியாராய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே நாம் வெளியேறப்பட்ட சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். முதல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது அங்கே ஏறக்குறைய 4 ராஜாக்கள் இணைந்து 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்படி கடந்து வருகிறார்கள். முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 4 ராஜாக்கள் இணைந்து மற்றமுள்ள 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு ராஜா தான் சோதோம் ராஜா, இன்னொரு ராஜா கொமாராவின் ராஜா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோதோமின் ராஜாவாகிய பேரா அப்படிங்கிற அந்த மனுஷனை குறித்தும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சா அப்படிங்கிற அந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த யுத்தத்தை குறித்து எழுதுகிறார்? பொதுவா ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே முதல் முறை ராஜாக்களுக்குள்ளாக யுத்தம் நடக்கிற விஷயமானது இதுதான் முதல் முறையான யுத்தம் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஏனென்றால் இங்க யுத்தம் நடக்கிற சூழ்நிலையானது எதை காண்பித்து கொடுக்கு? இந்த யுத்தத்துல சோதோமில் குடியிருந்த லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்களிலே. அப்போ லோத்து சோதோம் கொமோராவில் இருந்தபடினாலே அங்குள்ள பொருட்கள், அங்குள்ள போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கே லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் அவர்கள் கொள்ளை கொண்டு போனார்கள் என்பதைத்தான் நாம் அங்கே படிக்கிறோம். இது எதுக்கு அடையாளமாய் ஆண்டவர் வைக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இப்பூமிக்குரியவைகளை நாடி இப்பூமிக்குரியவைகளை தேடி தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகும்போது உண்மையாவே அவைகள் எல்லாமே அழிவுக்கு எத்தனமானவைகளாய் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மையாவே லோத்து ஆபிரகாம் என்கிற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனோடு உள்ள ஐக்கியத்தை பிரித்து விட்டு உலகம்தான் முக்கியம் என்று சொல்லி உலகத்தை நோக்கி ஓடின இந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு அருமையான படிப்பினையை காண்பிக்கிறார். அது என்ன? அவன் நாடி சென்றவைகள் அனைத்தும் அனித்தியமானவைகள், அவைகள் இழக்கப்படக்கூடியவைகள், அவைகள் தற்காலிகமானவைகள், அவைகளால் இந்த மனுஷனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அவைகள் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைக்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை தேவன் லோத்துடைய வாழ்க்கையிலே திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். அவைகள் இழக்கப்படக்கூடியது, அவைகளை ஒருவரும் காப்பாற்ற முடியாது. இங்கே துருவாவது பூச்சியாவது அழித்துவிடும் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டு விதமான பொக்கிஷங்களை குறித்து ஆண்டவர் சுவிசேஷ புஸ்தகத்திலே பேசுகிறதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். இரண்டு விதமான பொக்கிஷங்களை பார்க்கிறோம். ஒன்று பூலோகத்திலே சேர்த்து வைக்கப்படுகிற பொக்கிஷங்கள், இன்னொன்று பரலோகத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள். பூலோகத்துடைய பொக்கிஷங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், திருடர் கண்ணமிட்டு என்ன செய்வார்கள், திருடுவார்கள் அப்படின்னு சொன்னார். பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை குறித்து சொல்லும் போது அது பத்திரப்பட்டிருக்கக்கூடியது, அது மகா மேன்மையானது, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதில்லை, அது நிலையானது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்குள்ள ஒரு பெருத்த வித்தியாசம் என்ன? ஆபிரகாம் உன்னதமான தேவனை சார்ந்து கொண்டு, உன்னதமான தேவனுக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டு, உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளிலே வெளிப்பட்ட இடங்கள், பொருட்கள், அதை சார்ந்து இந்த மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். லோத்துவோ அதற்கு அப்படியே எதிராக, எதிர்மறை அப்படி சொல்லப்படுற எதிராக உலகத்தில் உள்ள பொருட்களை, இந்த உலகம்தான் தனக்கு சதம் என்று சொல்லி உலகத்தின் பின்னே போய்கொண்டிருந்தான். அவைகள் எவ்விதமாய் அழிவுக்கு எத்தனமானவைகள், அவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள், அவைகளின் சந்தோஷம் நீடித்திருக்காது என்பதை தேவன் திட்டவட்டமாய் லோத்துவுக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது அப்படி சொன்னா, இது எல்லாமே ஆண்டவர் படிப்பணியாய் காண்பிக்க கூடியது. பாருங்க, உலகம்தான் தனக்கு முக்கியம், சோதோம் தான் முக்கியம், குமோரா தான் முக்கியம் என்று சொல்லி சோதோமை நோக்கி பயணித்து வந்த இந்த லோத்துவை தேவன் எவ்விதமான படிப்பினைகளை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், தான் நம்பி போன அந்த உலக பொருள் தன்னை ஏமாற்றி விடும் அப்படிங்கிறத அவன் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். அதெல்லாம் நம்மோடு கூட நிலையானவைகள் அல்ல அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் காண்பித்த இடங்களும் கூட, அந்த சுதந்திரம் கூட அழிவுள்ள ஒரு பூமி தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பெரியமானவர்களே, நம்ம எதுக்கு அடையாளமா அதை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்வதற்கான காரணம் என்ன? நமக்கு ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் தேசத்துல குடியிருக்கிறது போல, அந்த கானான் தேசம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துல குடியிருக்கிறது போல, கிறிஸ்துவின் சந்ததி ஆகிய உங்களை என்னை ஆண்டு இஸ்ரவேல் தேசம் கொண்டு போக போறாரா? இஸ்ரவேல் தேசத்துல இடம் தர போறாரா? வீடு கட்டி தர போறாரா? அதுக்காக அது சொல்லப்பட்டது அல்ல. அவைகள் எல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்போ ஆபிரகாமின் சந்ததியராகிய இஸ்ரவேலர்கள் அனைவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை லிட்டரலா எழுத்தின்படி பெற்றது எப்படியோ, அதே போல ஆவிக்குரிய ஆபிரகாமியர்களாகிய, ஆவிக்குரிய யூதர்களாகிய கிறிஸ்துவின் சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியாராகிய நீங்களும் நானும் எழுத்தின்படியான தேசத்தை அல்ல, பரம தேசத்தை நாட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, பரம தேசத்தை சுதந்திரிப்போம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியராக இந்த பூமியிலே நிழலாட்டமாய் காண்பிக்கப்படுகிறோம். அதை நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆக ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாக அறியப்பட்டதுனால, உலகத்தை நம்பி சோரம் போன, உலகத்தின் ஆசாபாசங்களை நாடி சோரம் போன லோத்து அவனுடைய கூட்டத்தாரை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இங்கு வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ஆபிரகாமுடையது பத்திரப்பட்டிருக்கிறது, அது இழக்கப்படாது. ஆனால் லோத்துடையது இழக்கப்பட்டு போய்விடும். இதை நான் பார்க்கும்போது உண்மையாவே ஒரு பக்தன் விதமா சொல்லுவார், ஜிம் எலியட் என்கிற ஒரு பக்தன் சொல்லுவார், he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது இழக்க முடியாததை பெறுவதற்கு வைத்துக் கொள்ள முடியாததை இழந்து போகிறவன் முட்டாள் அல்ல அப்படி சொல்லுவார். ஆனா எந்த அளவுக்கு தமிழ் எனக்கு அவ்வளவு தெரியும் எனக்கு தெரியல, எனக்கு சுத்த தமிழ்ல அது தெரியல. ஆனா இப்படி சொல்லுவார், இழக்க முடியாததை பெறுவதற்கு வைத்துக் கொள்ள முடியாததை இழந்து போகிறவன் முட்டாள் அல்லன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இழக்க முடியாதது தேவனுடைய ராஜ்யம், அதுக்காக இழக்கக்கூடியது என்னது? ஈஸியா இழந்து போகக்கூடியது உலக பொருட்கள். அப்போ இழக்க முடியாத தேவனுடைய ராஜ்யத்துக்காக இழக்கக்கூடிய உலக பொருட்களை, அதற்காக இழக்க முடியாத ஒன்றுக்காக இழந்து போகிறவன் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கொட்டேஷனை சொல்றத நான் படிச்சிருக்கிறேன்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நிலையானது நிலையற்றது, அசைவுள்ள ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் என்று நாம் பார்க்கும்போது, அப்போ புதிய உடன்படிக்கையில் விதமா சொல்லப்படுறது. கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவி கொண்டிருக்கிற புது உடன்படிக்கையின் சபையானதும் இவ்விதமான வெளிச்சத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன, நீங்க ஆராய்ந்து பாருங்க. அவைகள் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அசைவுள்ள ராஜ்யம் வேற, அசைவில்லாத ராஜ்யம் வேற. அசைவுள்ள ராஜ்யம் அது பூமிக்குரிய ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம் பரலோகத்துடைய ராஜ்யம். அப்ப அசைவுள்ள ராஜ்யம் இழக்கப்பட்டு விடும், அசைவில்லாத ராஜ்யமோ அது ஒரு காலம் எந்தெண்டைக்கு ஒரு காலம் அது இழக்கப்படா வாய்ப்பே இல்லை, இழக்கப்படாது. இப்ப இதுலதான் நம்ம பார்க்கும்போது அனனியா சப்பீரால யோசிச்சு பாருங்களேன். இப்ப கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம், கற்பனையில சிந்தனை பண்ணி பார்ப்போம். அனனியா சப்பீராளுக்கு பிள்ளைகள் இருந்த மாதிரி நமக்கு தெரியல, பிள்ளைகள் இருந்தாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. இப்ப அனனியா சப்பீரால் பேதுரு கிட்ட வரும்போது ரெண்டு பேருமே அதே போல மடிந்து போறாங்க. பேதுருக்கு பக்கத்துல இருந்த வாலிபர்கள் என்ன செய்றாங்க, அவர்களை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு பங்கு ஒளிச்சு வச்சாங்கல்ல, ஒரு பங்கு வஞ்சித்து வச்சாங்கல்ல, அந்த பங்கு யாரு அனுபவிப்பா? அது இவங்க இழந்துட்டாங்களா இல்லையா? அதை போய் அனுபவிக்க முடிஞ்சுதா? இங்க வந்தவங்க தான், அவ்வளவுதான், வந்ததுதான். திரும்பி வீட்டுக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்ப அவங்க வஞ்சித்து வச்சிருந்த அந்த உலக பொருள்னு ஒரு பொக்கிஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை அனுபவிக்க முடிஞ்சுதா? அனுபவிக்க முடியல. அதை அவங்க இழந்துதான் போனாங்க. அதான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்பவும் பெறுவான் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தா. அப்ப பாருங்க, நிலையான தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தமா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாருங்க, நிலையான தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க விட்டு விடுவதற்கு அவங்க துணிந்து விட்டாங்க. இப்ப அனனியா சப்பீராவுடைய விஷயத்தை பார்த்தா பாருங்க, தேவனை காட்டிலும் உலக பொருள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனாலதான் உலக பொருட்களை தக்க வைக்கிறதுக்கு தேவனை விட்டு கொடுக்கவும் துணிந்து விட்டார்கள். உலக பொருளை தக்க வைக்கிறதுக்கு தேவனுக்கு எதிரான பொய்யையும் சொல்வதற்கு அவர்கள் ஆயத்தமா இருந்தார். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் ஒரு நாளும் விரும்பாத பொய்யை சொல்வதற்கு துணிந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? உலக பொருட்களை தக்க வைப்பதற்காக தேவனையும் நாம் துக்கப்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். அதுதான் அந்த லோத்துடைய கதையும் கூட. ஆகவேதான் லோத்துக்கு ஒரு அருமையான படிப்பினை காண்பிக்கிறார். அக்காலத்திலே ஒரு யுத்தம் வந்தது, 4 ராஜாக்கள் இணைந்து 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டார்கள். அந்த காட்சியெல்லாம் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேற்கொண்டதுக்கு பிற்பாடுதான் என்ன தெரிய வந்தது அப்படி சொன்னா, 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயன் ஆகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது கூடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல சகலவற்றை அவங்க என்ன செய்றாங்க, திருப்பி கொண்டு வந்தான் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். இங்கே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் சிறைப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறான்னா, 318 பேர் ஆயுதம் அணிந்த, அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆயுதம் தரிப்பித்து அவர்கள் என்ன செய்யறான்னா அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான். 318 பேருக்கு ஆயுதம் தரித்து என்ன செய்கிறான், அவர்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே புது உடன்படிக்கையின் சபையை இங்கே ஆண்டவர் எவ்வளவு தெளிவா வெளிப்படுத்துறார் பாருங்க. சிறைபிடிப்பு ஒரு பக்கம், சிறைபிடிப்பில் இருக்கிறவர்களை மீட்பதற்காக தேவன் ஒரு யுத்த வீரர்கள் அடங்கிய ஒரு குழுவை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த யுத்த வீரர்கள் யார் அப்படி சொன்னா, ஆபிரகாமின் சந்ததியார். இந்த ஆபிரகாமின் சந்ததியார் யாருக்கு முன் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறார் சொன்னா, கிறிஸ்துவின் சந்ததியாருக்கு முன் அடையாளமாய், அதாவது விசுவாச மார்க்கத்தாருக்கு முன் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே
நீதிமான்களாக்கப்படுகிற, தேவனை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்படுகிற சந்ததிக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. ஆக இப்பொழுது ஆபிரகாமுடைய நடவடிக்கையை நாம் பார்க்கும்போது நமக்கு தேவன் தருகிற அருமையான வெளிச்சம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தருடைய சபையானது யுத்த வீரர்கள் கொண்ட கூட்டத்திற்கு, யுத்த வீரர்களை உள்ளடக்கிய கூட்டத்திற்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே வாசிக்கிறோம் என்றால் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கேயும் பார்க்கிறோம் ஆயுதம் தரிப்பித்து என்று பார்க்கிறோம். அப்ப ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் சந்ததியார் இங்கே பார்க்கிறோமே. இதே வெளிச்சத்தை தான் எபேசியர் 6வது அதிகாரத்திலே ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற, ஆயுதம் தரிக்க வேண்டிய ஆபிரகாமின் சந்ததியாராகிய கிறிஸ்துவின் சந்ததியார் வலியுறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஆயுதம் தரிப்பிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆயுதம் தரிக்க வேண்டும். அப்ப ஆயுதம் தரித்திருக்கிற இந்த கோலமானது, அதாவது ஆயுதம் தரித்திருக்கிற இந்த சாயலானது புது உடன்படிக்கையின் சபையிலே உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியிலே யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறார்கள், சத்துருக்களை ஜெயிக்கும்படி ஆயத்தப்படுகிறார்கள். இதுக்கு முன்பாக நாம் பார்ப்போம், பலிபீடத்திலே பலிகளை செலுத்தி பலிகளின் மூலமாய் தேவனை கிட்டி சேர்ந்து கொண்டிருந்த இந்த ஆபிரகாமின் சந்ததியார் அதை தொடர்ந்து எதற்குள்ளே கடந்து போகிறார்கள்? யுத்தத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள். இதே காட்சியை தான் சாமுவேலுடைய நாட்களில் நாம் பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அதை கூட நீங்க வீட்டுல உட்கார்ந்து கூட வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய 4 வசனங்களை, 5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 9ல இருந்து கூட நீங்க வாசிங்கன்னா அங்கே தெள்ள தெளிவாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் செலுத்துறாங்க. ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி 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 ஆண்டவருடைய சமூகத்தில், அதான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அந்த சமயத்துலதான் பெலிஸ்தர் அவர்களுக்கு விரோதமாய் வருவார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்களை துரத்தி அவர்களை மேற்கொள்ளுகிற ஒரு அற்புதமான காட்சியை தேவன் காண்பிப்பார். அதே போலதான் பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி எந்த அனுபவத்துல இருந்து வருதுன்னு கேட்டா, அதுக்கு முந்தின அதிகாரம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமை குறித்து கடைசியா சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? யுத்தத்திற்கு இவன் கிளம்புவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? பலிபீடத்தோடு நிற்கிற ஆபிரகாம், பலிபீடத்தில் ஆபிரகாம். இப்ப யுத்தத்தில் ஆபிரகாம்ங்கிறது 2வது. முதல்ல என்ன பார்க்கிறோம்? பலிபீடத்தில் ஆபிரகாம். அதை தொடர்ந்து அடுத்த கட்ட நிலவரம் எங்கன்னா யுத்தத்துக்கு ஆயத்தப்படும் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமை நம்ம ஏன் கிறிஸ்துவுக்கு அடையாளமா நாம் பார்க்க வேண்டும் என்றால் இது உண்மை. ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி எந்த சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி தான் கலாத்தியர் 3 மற்றும் 4 பார்க்கிறோம். அப்போ பலிபீடத்தோடு ஆபிரகாம், அதற்கு பிறகு ஆயுதங்களோடு ஆபிரகாம். மீண்டும் சொல்றேன், பலிபீடத்தோடு ஆபிரகாம், அதை தொடர்ந்து ஆயுதங்களோடு ஆபிரகாம். இந்த விதத்துல சொன்னா பலிபீடத்தில் ஆபிரகாம், 2வது யுத்தத்தில் ஆபிரகாம். அப்ப நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டிய வெளியேறப்பட்ட சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் சபையும் இப்படிப்பட்ட சாயலுக்கு ஒத்திருக்கிறது. அது என்ன? இப்ப ஆபிரகாம பலிபீடத்துல வேதம் காண்பிக்கிறது, அதை தொடர்ந்து யுத்தத்துல காண்பிக்கிறது. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் பலிபீடமாகிய அந்த சிலுவையை பற்றிய உபதேசக்குள்ள, பலிபீடம் எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், வேதத்தின் அடிப்படையில பலிகள் செலுத்தப்படுவதற்காக பலிபீடம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ ஒட்டுமொத்த பலிகளையும் உள்ளடக்கி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சத்தை ஒரே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் கல்வாரி சிலுவை என்கிற பலிபீடத்துலதான் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப பலிபீடம் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா சிலுவைக்கு அடையாளம். அப்போ என்ன அர்த்தத்தை தேவன் வெளிப்படுத்துறாருன்னா, யாரெல்லாம் எந்தெந்த விசுவாச மார்க்கத்தார் இந்த பலிபீடமாகிய சிலுவையோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த கட்ட நிலவரத்துல சாத்தானோடு அவர்கள் போராடி ஜெயங்கொள்ள வேண்டும். அப்போ பலிபீடத்தோடு ஆண்டவர் ஏன் இணைக்கிறார் தெரியுமா? பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டால் தான் நாம் ஜெயம் பெற முடியும். இதுல 2 விதமான கான்செப்ட் இருக்கு. இயல்பான ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்னொன்று நாம் ஜெயம் பெற வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கு. இயல்பானது என்ன தெரியுமா? இயல்பானது பலிபீடம்ங்கிற இந்த இடத்துக்குள்ள போகும்போது நிச்சயமாகவே நாம் யுத்தத்துக்குள்ளே போயே ஆக வேண்டும். பலிபீடத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு. அதனாலதான் நாம் எந்த அளவுக்கு பலிபீடமாகிய சிலுவை
பலிபீடமாகிய சிலுவை பற்றிய உபதேசத்துல எந்த அளவுக்கு நாம் நிலைத்திருக்கோமோ அந்த அளவுக்கு கடும் போராட்டத்தை என்ன செஞ்சிருப்போம், கடும் யுத்தத்தை கட்டாயமா சந்திக்கணும். உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா போராட்டம் கிடையாது. இப்ப லோத்து பாருங்க, அவன் போராட்டம் எல்லாம் பண்ணல, அவன் அப்படியே அழக தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். பாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, அழிட்டு போயிட்டாங்க. அவன் யுத்தம் பண்ற எதுவுமே கிடையாது. அவன் உலகத்தை நோக்கி போனா உலகம் இப்ப அவனை வாரி கொண்டு போகுது, அவ்வளவுதான். ஆனா ஆபிரகாம் உலகத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறான். ஆபிரகாம் யுத்தம் பண்றதை பாத்தீங்களா? அவன் உலகத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறான். அந்த ராஜாக்கள் எல்லாரும் அந்நியர்கள், அருவருப்பான ஜாதிகள். அப்போ லோத்துவால யுத்தம் பண்ண முடியாது. உலகத்தோடு சோரம் போன சபை உலகத்தை எதிர்த்து நிற்பது எப்படி? உலகத்தினால் இழுக்கப்பட்டு உலகத்தின் ஆசாபாசங்களினால் உலகத்தின் சௌகரிய அசௌரி அதாவது உலகத்தின் கவர்ச்சிகளினால் இழுக்கப்பட்டு போன சபை உலகத்தை எதிர்த்து அதை மேற்கொள்வது எப்படி? மேற்கொள்ளவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதனால பிரியமானவர்களே, இங்க கவனித்து பாருங்க, இங்க ஆபிரகாம் உலகத்தை எதிர்த்து நிற்கிறான், ஜெயங்கொள்ளுகிறான், உலகத்தை ஜெயங்கொள்ளுகிறான். எப்படி ஜெயங்கொள்ளுகிறான்? அங்கே ஆயுதங்கள் தரிப்பிக்கப்பட்ட மனிதர்களை தன்னோடு கூட கொண்டு போகிறான். அப்ப இன்னைக்கும் ஆபிரகாம் என்கிற இடத்துல கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் நானும் பார்க்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. அப்போ அங்கே கிறிஸ்து தம்முடைய சந்ததியை, உங்களையும் என்னையும் தான் சொல்றேன், புது உடன்படிக்கையின் சபையாராகிய கிறிஸ்துவின் சந்ததியாராகிய உங்களையும் என்னையும் கிறிஸ்துவானவர் எவ்விதமாய் பழக்குவிக்கிறார், எவ்விதமாய் நடத்துகிறார், எவ்விதமாய் பாருங்க ஆயுதங்களை தரிப்பிக்கிறார் என்கிற விஷயங்கள் எல்லாம் அக்காலத்தில் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகள். அப்ப இதைத்தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எபேசு சபைக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். நீ எப்படிப்பட்ட ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அன்பென்னும் கச்சை அறையிலை கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்கள் தொடுத்தவர்களாய், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சைகளை கால்களை தொடுத்தவர்களாய், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய், அது மாத்திரமல்ல இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய சபையானது யுத்த வீரனுக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. எழுத்தின்படியான ஆயுதங்கள் கிடையாது. அன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி எழுத்தின்படியான சந்ததி. ஆபிரகாம் தரிப்பித்த ஆயுதங்களானது எழுத்தின்படியான ஆயுதங்கள். ஆபிரகாம் பயணித்து போனது எழுத்தின்படியான யுத்தம். ஆனால் அது எல்லாமே புது உடன்படிக்கையின் சபைக்கு வரும்போது ஆவிக்குரிய யுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. இது உண்மை. ஆவிக்குரிய யுத்தத்தை வெளிப்படுத்துகிறது, ஆவிக்குரிய சந்ததியை வெளிப்படுத்துகிறது, ஆவிக்குரிய ஆயுதங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆகவேதான் நாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே ஆயுதங்களை குறித்து, யுத்தங்களை குறித்து அங்கு பேசுகிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் எப்படி இருக்குதா, அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அப்போ ஆபிரகாமின் சந்ததியில அந்த புது உடன்படிக்கையின் சபையின் வர்ணனை, புது உடன்படிக்கை சபையின் தோற்றத்தை தேவன் எவ்வளவு அதிகமாய் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப அன்னைக்கு இந்த 5 ராஜாக்களோடு அந்த மன்னிக்கவும் 4 ராஜாக்களை எதிர்த்து நின்று அவர்கள் ஜெயிக்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவர்கள். அப்ப அந்த 4 ராஜாக்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 4 ராஜாக்கள் மட்டும் இல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்க 5 ராஜாக்கள் எல்லாருமே உலகத்தார் தான். அவர்கள் விசுவாச மார்க்கத்தார் அல்ல. விசுவாச மார்க்கத்தார் அல்லாதவர்கள் எல்லாருமே யாருதான்? உலகத்தார். அப்போ உலகத்தோடு சபை போராடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக. அதுதான் வேதத்துல 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அங்கே கூட சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ சபையானது உலகத்தை ஜெயிக்கிற இடத்துல இருக்குதா இல்லையா? இருக்குது. அதற்கு முன்னிழலாகத்தான் ஆபிரகாமின் சந்ததி இங்கே வர்ணிக்கப்படுகிறது, வெட்ட வெளிச்சமா காண்பிக்கப்படுகிறது. ஆகினாலே இந்த வேதபாட வகுப்பிலே நாம் ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே நாம் எப்படிப்பட்ட சத்தியங்களை படிக்கிறோம் என்று சொன்னால், முதல் காரியத்திலே லோத்து சகலவற்றையும் இழந்து போகிறான் என்று சொன்னால் இது உண்மை. இதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்திக்கணும். நாமும் என்ன செய்வோம்? கட்டாயமா இதை ஒரு நாள் இழப்போம். இன்னைக்கு இழக்காட்டாலும் ஒரு நாள் நிச்சயமா இழந்து போவோம். உலக பொருள் இழந்து போகப்படக்கூடியது. அதாவது மேமன் திங்ஸ் சொல்லலாம், அல்லது the worldly things or the worldly pleasures are transitory or momentary அப்படிதான் சொல்லணும். ஒரு சனப்பொழுது இருக்கு, அப்புறம் போயிடும், அவ்வளவுதான். அது ஒருவேளை 10 வருஷம் இருக்கலாம், ஒருவேளை 30 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா கட்டாயம் நம்ம விட்டு என்ன செய்யப்படும்? எடுபட்டு போய்விடும். அது நிச்சயமாகவே இழக்கப்பட்டு விடும் என்பதை இந்த முதல் பகுதியில் தேவன் வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது அப்படி சொல்றார். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 31வது வசனத்திலே பேசுகிறார். பிரியமானவர்களே, இதுல நம்ம கிடைக்க பெறுகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? அப்ப புது உடன்படிக்கையின் சபையாராகிய நீங்களும் நானும் உலகத்தை நாடக்கூடாது. அதெல்லாம் தற்காலிகமானது. உலகத்தை ஆண்டவர் சிலுவைக்கு கொண்டு வந்து விட்டார். அப்ப இங்க சிலுவை பற்றி உபதேசம் இருக்கிறது. அப்ப உலகத்தை நாடாத ஆபிரகாமின் சந்ததியார் உண்மையாவே தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், ஏன் உலகத்தின் ஆசாபாசங்களையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்களா இல்லையா? அறிந்திருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். இல்லைன்னா ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் சந்ததி யார்? என்ன சொல்ல வேண்டும்? அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதனாலதான் பாருங்க, லோத்து சகலத்தை இழந்து போகிறார். லோத்துவையும் ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறான், உலகத்தை நாடுகிறான், உலகத்தின் மேல பிரியம் இருக்கிறது. ஆனா ஆபிரகாமோ உலகத்தின் மேல அன்பு இல்லை, உலகத்தை சாரவில்லை. உலகம் என்னை விட்டு போகிறது, செழிப்புள்ள ஒரு இடம் என்னை விட்டு என் கைவிட்டு போகிறது அப்படிங்கறத குறித்து கவலைப்படல, ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து கவனம் உள்ளவனா இருந்தான். அதனாலதான் யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், யாக்கோபு 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆனா அதே யாக்கோபு 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். அதனால உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பினவன் லோத்து, உலகத்தை நாடி போனான். ஆனா தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் ஆபிரகாம். எனக்கும் பிரியமானவர்களே, இந்த லோத்து ஆபிரகாமோடு இருந்த மனுஷன் தான். இது எதை வெளிப்படுத்துன்னு சொன்னா, இந்த வர மாமியா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மிச்சத்தை நீக்கி முடிச்சுக்கலாம். இதே போலதான் நல்லா இருக்கிற கூட்டம் பின்னால என்ன செய்வாங்கன்னா எடறி போவாங்க. அப்போ ஆபிரகாம் லோத்து நல்ல தரமான சபைக்கு அடையாளமாகவே காணப்பட்டிருந்தார்கள் ஆரம்ப நாட்களிலே. ஆனா போக போக பழக பாலும் புளிக்கும் என்று சொன்னது போல இவர்கள் போக போக நாட்கள் செல்ல 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 லோத்தோடு சேர்ந்தவர்களாலே விசுவாச மார்க்கத்திலே நடக்க முடியவில்லை, தடுமாற ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் நம்ம புது உடன்படிக்கை சபையில பார்க்கிறோம். இயேசுவோடு நடந்த 12 பேர்ல ஒருத்தனுக்கு என்ன செய்யுது, வேற ரூட் எடுத்துட்டு போறான். யூதாஸ் காரியத்து வழி விலகி போகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ தேமா என்னை விட்டு பிரிந்து, பெலமோனுக்கு எழுதும் போது தேமா கூட இருக்கிறார், கொலோசை சபைக்கு எழுதும் போது தேமா கூட இருக்கிறார். ஆனா 2 தீமோத்தேயில் எழுதும் போது அவர் வாழ்த்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அவரும் வாழ்த்து சொல்லல, அவருக்கும் வாழ்த்துதல் சொல்லல. ஏன்னா இப்பிரபஞ்சம் அவனை இழுத்து கொண்டு போய்விட்டது, தெசலோனிக்கே பட்டணத்துக்கே போய்விட்டான். ஒரு காரியம் கூட வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, இவ்விதமா கூட சொல்லுவாங்க, தெசலோனிக்கே பட்டணத்துல பவுலுக்கு மட்டும் இல்ல, ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுப்பாங்களாம். பாஸ்டர்னா பாஸ்டர் சொல்லி ரொம்ப உயர்த்துவாங்க.
ரொம்ப ஒரு கனப்படுத்துவாங்க ஊழியக்காரங்களை. அப்ப தேமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பவுலுக்கு கனம் கிடைக்கி நமக்கும் கனம் கிடைக்கணும்னு சொல்லி கூட அவன் அந்த நாட்கள்ல தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான்னு சொல்லி கூட வேத பண்டிதர்கள் சொல்வது உண்டு. எதுக்காக சொல்ல வர அப்படின்னு சொன்னா, இப்பிரபஞ்சம் அவனை இழுத்து கொண்டு போய்விட்டது. அதே போலதான் ஆபிரகாமின் சந்ததியாய் விசுவாச மார்க்கத்தானாய் காணப்பட்டிருந்த லோத்துவும் கூட காலப்போக்கிலே படிப்படியாய் அவன் என்ன செய்து விட்டான், அவன் வேறொரு திசைக்கு நோக்கி பயணித்து விட்டான். தேவன் என்ன காண்பிக்கிறார், அது சத்துருவினால் விழுங்கப்படும். அப்படிப்பட்ட அனுபவம் சத்துருவினால் விழுங்கப்படும், அது அடியோடு சத்துருவினால் விழுங்கப்பட்டு போகும் என்பதை, தொடர்ச்சி துப்புரவாக்கப்படும், சுத்தமா சத்துரு வாரி கொண்டு போவான் என்பதை தேவன் திட்டவட்டமாய் அங்கே காண்பித்தார். ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்தது. இப்ப கண்டிப்பா உணர்ந்திருப்பான், கண்டிப்பாகவே உணர்ந்திருக்கணும். ஆனா உணர்ந்தானா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க உணர்ந்திருப்பான். ஏன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாருங்களேன், சத்துருக்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம யாரோ வந்து நம்மளை காப்பாத்தின எப்படி இருக்கும், சிறை பிடிச்சிட்டு போனவங்களை காப்பாத்தி விட்டு எப்படி இருக்கும். இப்ப நான் இவ்வளவு இது பண்ணி போயிட்டேன், நீங்க வரலன்னா அவ்வளவுதான், நான் காப்பாற்றப்படுறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கும் பிரியமானல இந்த என்ன வெளிச்சத்தை தர்றாருன்னா, உலகத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற மாந்தர்களை விசுவாச மார்க்கத்தார்களாகிய ஆபிரகாமின் சந்ததியாரால் மட்டுமே விடுவிக்க முடியும். அதான் கிறிஸ்துவின் சந்ததியாரால் மட்டுமே விடுவிக்க முடியும், மற்றபடி விடுவிக்கவே முடியாது. மீண்டும் சொல்லுகிறேன், இதை வீதமாக சொல்லுகிறேன். உலகம் வாரி கொண்டு போன மாந்தர்களை, உலகத்தின் இச்சைகள் வாரிக்கொண்டு போன மாந்தர்களை, உலகத்தின் வலிமை, உலகத்தின் பலன் வாரிக்கொண்டு போன மாந்தர்களை விடுவிக்க கிறிஸ்துவின் சந்ததியாரால் மட்டுமே முடியும், வேற எவ்விதத்தினாலும் முடியாது என்பதை தேவன் இங்கே திட்டவட்டமாய் காண்பித்தார். அதனாலதான் நீங்கள் நானும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ளே வரும்போது, அங்கே 20வது அதிகாரத்துக்குள்ளே, மன்னிக்கவும் 19வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது, அங்கே தேவன் எவ்விதமான வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறார் என்று சொன்னால், அங்கே ஆசியாவே கதிகலங்கி போகிற அளவுக்கு அங்கே ஆண்டவர் பயங்கரமான கிரியை செய்தார். உலகத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவனிடமாய் திரும்பி விட்டார்கள், அநேகர் திருப்பப்பட்டு விட்டார்கள். அதனாலதான் அங்கே ஒரு மனுஷன், தட்டான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். தட்டான் ஆகிய தெமேத்திரி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேசுகிற காரியங்கள் எல்லாம் நாம் அறிகிறோம். அது மட்டும் இல்ல, அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல நாம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, 25, 26 நாம் பார்க்கும்போது, விசேஷமா 26ல அவர் கடைசி பகுதியில் சொல்றாரு, எபேசுவிலே மாத்திரம் அல்ல, பாருங்க இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரம் அல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை என்ன செய்து கொண்டான், வசப்படுத்தி கொண்டான். 27ல சொல்றார் பாருங்க, இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல், மகாதேவி ஆகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது அப்படி சொல்றாங்க. இங்க தியானால் சொல்லப்பட்ட டயனாளுடைய அந்த கோவில் மகா பிரசித்தி பெற்றது, எபேசுவிலே மகா பிரசித்தி பெற்றது, ரொம்ப ஃபேமஸ். உலக அதிசயங்களை ஒன்று கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரிசார்ட், அது ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். அப்படிப்பட்ட அங்க இந்த பவுல் ஒருத்தனை கண்டு இவங்க அந்த ஏரியாவே கலங்கிடுச்சு. ஏன்னா அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான். இப்ப அங்கே ஆபிரகாம் சந்ததியை பார்க்கிறோம். உலகம் கொள்ளையாடி கொண்டு போன மாந்தர்களை இப்ப ஆபிரகாமின் சந்ததியினர் மீட்டு கொண்டு வருகிறார்கள், வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதுதான் நம்ம அங்க கவனிக்கிறோம். இதுதான் புது உடன்படிக்கையின் சபையின் மேன்மை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற, உலகத்தின் ஆசாபாசங்களால் பிடிக்கப்பட்டிருக்கிற மாந்தர்களை, உலகத்தின் லௌகிக இச்சைகள், அதான் உலகத்தின் இச்சைகள், உலகத்தில் உள்ள போதை வஸ்துக்கள், உலகத்தில் உள்ள ஆடம்பரங்கள், உலகத்தில் உள்ள அதாவது வாசனை திரவியங்கள், உலகத்தில் உள்ள ஆடம்பர ஆடைகள், உலகத்தில் உள்ள பலவிதமான கவர்ச்சிகரமான பொருட்கள், இவைகளினாலே வாரிக்கொள்ளப்பட்டிருக்கிற எல்லா கோடிக்கணக்கான மாந்தர்களை கிறிஸ்துவின் சந்ததியால் மாத்திரமே விடுவிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும், நீங்க உலகம் எங்கும் போய் பாருங்க, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
ஏன்னா இதுதான் உண்மை. இந்த காட்சியை தான் நம்ம இங்க படிக்க வேண்டியது இருக்கு. இழந்து போன மாந்தர்களை கிறிஸ்துவின் சந்ததியால் மட்டுமே திருப்ப முடியும் என்கிற அருமையான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபையானது யுத்த வீரர்களுக்கு அடையாளமா இருக்கிறது, யுத்த வீரனுக்கு அடையாளமா இருக்கிறது. அதனாலதான் நாம் அங்கே யுத்த வீரர்கள் அங்கே ஆபிரகாமின் சந்ததியாராய், ஆபிரகாமின் சந்ததி யுத்த வீரர்களாய் அங்கே ராஜாக்களுக்கு எதிர்த்து போகிறது, ராஜாக்களுக்கு எதிர்த்து போகிறது. பாருங்க, ராஜாக்களை மேற்கொள்ற அளவுக்கு இவங்கள்ட்ட என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படி சொன்னா என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கீங்க? என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் உருப்படியா நான் பார்க்கக்கூடிய காரியம், உருப்படியா நம்ம சொல்லணும், அதாவது கூட்டி குறைச்சு சொல்லக்கூடாது, இருக்கிறத அப்படியே தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவன் பலிபீடத்தை கட்டினான் அப்படிங்கிறத பாக்குறோம். தேவன் இந்த ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியையும் அவர் ஒவ்வொரு இடத்திலையும் நகர்த்த 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 அவங்க பலிபீடத்தோடையே ஒட்டி கொண்டேதான் வருகிறார்கள். பலிபீடத்தை கட்டுவது, பலிபீடத்தை நோக்கி போவது, பலிபீடத்தோடு இணைந்து கொண்டார்கள். அப்ப உண்மையில என்ன வெளிப்பாடு தர்றாருன்னு கேட்டா, பலிபீடத்தில் ஆபிரகாம், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா யுத்தத்தில் ஆபிரகாம், அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப பலிபீடத்துல இருக்கக்கூடிய ஆபிரகாமின் சந்ததி மட்டும்தான் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டதாய் காணப்படும். யுத்தத்திலே அநேக மாந்தர்களை சத்ருவின் பிடியிலிருந்து விடுவிக்குவதற்கு ஆயத்தமான கூட்டமாகவும் காணப்படும். பலிபீடம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக திருச்சபையிலே பலிபீடம் இல்லாத ஆராதனை, பலிபீடம் இல்லாத பாடல்கள், பலிபீடம் இல்லாத தேவ செய்திகள், பலிபீடம் இல்லாத செய்திகள், தேவ செய்தின்னு சொல்லக்கூடாது, அதை பலிபீடம் இல்லாத ஊழியம். பலிபீடம் என்கிற அந்த ஒரு உணர்வை அநேகர் இழந்து விட்டார்கள். சிலர் சொல்லுவாங்க, லைசன்ஸே இல்லாம நான் வண்டி ஓட்டுவேன், ஏசப்பா சாத்தானுடைய கண்ணை மறைச்சிருவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேதத்துக்கு விரோதமானது. அப்போ பலிபீடமே கிடையாது. தன்னை சரிப்படுத்த வேண்டும், தன்னுடைய குறைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லாமல் ஊழியம் செய்வதோ புரோஜனம் கிடையாது. அது மட்டும் இல்ல, பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம், புரோஜனம் கிடையாது. நீ பாருங்க, அநேகர் பாருங்க, நல்ல நாடகம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, ஜாதி பார்க்கறது, பல விதமான உலக ஆடம்பரங்களை சிக்கி இருப்பது, நல்ல விலையுறந்த வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு பல ஆயிரங்களை செலவழிக்கிறது. இன்னும் ஆடம்பர வாழ்க்கை, பணாசை, பொருளாசை, பதவியாசை கொண்ட இப்படிப்பட்ட பயங்கரமான உலக இச்சைகளிலே சிக்குண்டு கிடக்கிறவர்களும் கூட தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களே. அப்படிப்பட்டவர்களால் நிச்சயமாகவே சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா, நான் எப்படிப்பட்ட நம்ம ஆபிரகாமின் சந்ததியை பார்க்கிறோம் சொன்னா, பலிபீடத்தை கட்டின, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டின அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் நீங்கள் நானும் பார்க்கிறோம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது ஆபிரகாம் எந்த இடத்துல அங்க பலிபீடம் கட்டினா, மம்ரேயின் சமபூமியிலே, மம்ரேனுடைய சமபூமியிலே குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்னு சொல்லிதான் ஆதியாகமம் 13:18 முடியுது. இப்போ ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14-15 அவன் யுத்தத்துக்கு போறத பாக்குறோம். ஆனா 13ஆம் வசனத்துல பாருங்க, அழகா சொல்லியிருக்க பின்பகுதியிலே, மம்ரே என்னும் எமோரியருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். அப்போ அதுதான் படிக்க வேண்டியது இருக்கு. எந்த மம்ரேமின் சமபூமியிலே அவன் குடியிருந்தவாறு பலிபீடத்தை கட்டினானோ அதே அனுபவத்திலிருந்து தான் எதுக்கு போகிறாரு? யுத்தத்துக்கு போகிறார். சும்மா இல்ல, நம்ம பைபிள் வசனத்தை இருக்கிறதா உங்களோட பேசுறேன். அப்போ எதுக்கு மீண்டும் அதை சொல்றார்? அவன் ஆபிரகாம் குடியிருந்த இடத்துல இருந்து போனான்னு போட்டிருக்கலாமே, ஏன் மறுபடியும் மம்ரே, ஏன் மறுபடியும் சமபூமி? அப்புறம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். எந்த இடத்துல பலிபீடம் கட்டினாரோ அந்த பலிபீட அனுபவத்தில் இருந்துதான் எதற்கு போகிறார்? யுத்தத்துக்கு போகிறார். அப்போ சும்மா உலக ஐஸ்வர்யங்கள்ல சிக்கி கொண்டு பதவி ஆசையும் நகை ஆசையும் பங்களா தருவார், கார் தருவார், வீடு தருவார், இப்படிப்பட்ட ஆசையோடு இருக்கிற ஊழியர்கள் சத்ருவின் இடத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க முடியாது அப்படிங்கிறது ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்தார். நல்லதான் பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்படுத்தன்னு சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 22:34 நினைக்கிறேன், அதுல சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்படுத்து. அப்ப சகோதரரும் பின்வாங்கி போயிட்டாங்க, சத்ருவினால் பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விதமான அவிசுவாசத்துல, பயத்துல, ஒரு வித சத்ருடைய கிரியைகளை பிடிக்கப்பட்டிருக்காங்க.
இவங்களை விடுவிக்க முடியும்னா முதல்ல நீ குணப்படணும்னு சொல்றார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுது. ஆங்கிலத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், when thou art converted strengthen thy brethren அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். strengthen thy brethren when thou art converted அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்ப நீ மனம் மாறின பிற்பாடு, நீ சிலுவைக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு, நீ பலிபீடத்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு, நீ பலிபீடத்துக்குள்ள வந்து உன்னுடைய மாம்ச எண்ணங்கள்ல இருந்து விடுதலை பெற்றதுக்கு பிற்பாடு, பலிபீடமாகிய சிலுவைக்குள்ள உன்னுடைய மாம்சத்தை நீ தகனித்ததுக்கு பிற்பாடு உன் சகோதரி சிறைப்படுத்து. அப்போ இங்கேயும் ஆபிரகாம் தன் சகோதரன் சிறைப்பட்டதை அறிந்துதான் அவன் சகோதரனை மீட்கிறதுக்காக போறான். அப்போ தான் எதுல இருந்து போறான்ங்கிறத கவனிக்கணும். பலிபீடம். பலிபீடத்திலிருந்து போகாத ஆபிரகாமினால் தன் சகோதரரை அங்கிருந்து காப்பாற்ற முடியாது. அதனாலதான் இயேசுவானவர் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்பு. குணப்படுதல் எங்க இருக்கு? ஆடல் பாடல்ல இருக்குதா? சிலுவை பற்றி உபதேசத்துல தான் இருக்கு. ஏன்னா சிலுவையில தான், அதான் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கு. அப்போ உலகம் மாம்சமும் அங்கே சிலுவையிலே மாண்டு கிடக்கிறது. அந்த அனுபவத்தை பற்றியிருக்கிற, அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற ஆபிரகாமின் சந்ததியினால் மட்டுமே உலகத்தை ஜெயிக்க முடியும். பாத்தீங்களா? அதனாலதான் அவர்கள் யுத்தத்துக்கு போன அந்த 5 மன்னிக்கவும் அந்த 4 ராஜாக்களை முறியடித்து போட்டிருக்கும். பாத்தீங்களா? அவங்க எந்த அனுபவத்துல இருந்தா முறியடிச்சாங்க கேட்டா, மம்ரேயின் சமபூமியிலிருந்து போனாங்க. அதுக்கு முன்னால் அவன் கூட்டியிருந்தது அங்கதான். இவன் யுத்தத்துக்கு போகும்போது அதுதான் பலிபீடம் கட்டினது அங்கதான். அதை கட்டின இடத்துல இருந்து தான் மறுபடியும் போகிறான். அப்போ இது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, 1 யோவான் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? வேற யாரும் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப இது ஆண்டு திட்டவட்டமா காண்பிக்கிறாரா? அப்ப ஏன் பலிபீடத்திலிருந்து இவன் யுத்தத்துல போய் ஜெயிக்கிறான்? அப்ப இதே கான்செப்ட் தான் சொல்றார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருன்னா வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அப்ப இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுக்கும் பலிபீடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏராளமான சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் உண்டு, சம்பந்தம் இல்லாம எதுவுமே இல்லை. பலிபீடத்துக்கும் இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா, இயேசுவானவர் மாம்சத்துல வெளிப்பட்ட கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் தான் இயேசுவாக இந்த பூமியில வெளிப்பட்டவர். மாம்சத்துல இயேசுங்கிற பெயர் வைக்கப்பட்டிருந்தது ஒருவருக்கு. அவர் யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து, மேசியா. அந்த வெளிச்சம் வரும்போதுதான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த வெளிச்சத்துக்குள்ளே வராதவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த வெளிச்சத்தை எங்க பார்க்கிறோம்? தேவனுடைய குமாரன் இயேசுவாக, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்கிற பெயர்ல அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்து விட்டார். அதுதான் இந்த பலிபீடத்தின் அனுபவம். தேவன் எதுக்கு மாம்சத்துல வரணும்? அற்புதம் செய்யறதுக்கா? அது நீங்க அநேகர் உணர்கிறதே கிடையாது. பாருங்க, அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சார் தெரியுமா? இயேசு போல அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள். நான் அற்புத அடையாளங்கள் ஊழியங்களுக்கு ஏன் இயேசு நான் பார்க்கணும்? எலியாவை பார்த்தா போதாதா? மோசையை பார்த்தா போதாதா? எலிசா, எத்தனை மனிதர்களை காண்பிக்க? எவ்வளவு தீர்க்கதரிசிகள், எவ்வளவு பயங்கரமான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க எவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்யலையா? அற்புத அடையாளங்களை பார்க்கறதுக்கு நான் இயேசுவை பார்க்கிறேன். இயேசு அதனாலதான் மாம்சத்தில் வெளிப்பட்டாரா? இல்லையே. அவர் ஆவியில இருந்து ஏற்கனவே கிரி செஞ்சார். அப்படியே கிரி செஞ்சிருந்தா இன்னும் எவ்வளவு கிரிகளை செஞ்சிருப்பாரு. போதக மன்றத்துக்கு வந்தாரா? அப்ப எளிய போதிக்கலையா? எலியாவுடைய போதனை, மோசையுடைய போதனை, எரேமியாவுடைய போதனை, ஏசாயாவுடைய போதனை, ஓசியாவுடைய போதனை, தானியேலுடைய போதனை, எசேக்கியேலுடைய போதனை, இன்னும் எத்தனை தீர்க்கதரிசிகளுடைய போதனை இருக்கு. சகரியா போதனை, மல்கியா போதனை, ஆகாய் போதனை, யோவேல் போதனை. போதிக்கிறது தான் வந்தாருன்னா இன்னும் இதே போல எத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்திருக்கலாமே. எதுக்காக மாம்சத்துல அவர் வரணும்? ஆவில இருந்து எல்லாம் செஞ்சிருக்கலாமே. மாம்சத்துல வந்தவருடைய நோக்கம் என்ன? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அவர் இரத்த சிந்தனும், அவருடைய சரீரம் அடிக்கப்படணும். உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவர் வெளிப்படணும். அப்ப பலிபீடம் சொல்லும் போது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. சிலுவைங்கிறது நமக்கு அதைத்தான் வெளிப்படுத்துது. தேவனுடைய குமாரன் தான் இயேசுவாக இந்த பூமியில வெளிப்பட்டு கல்வாரி சிலுவைங்கிற இந்த பலிபீடத்திலே பலியானார். இந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாராகிய கிறிஸ்துவின் சந்ததியார் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கிற அருமையான சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இவன் ஜெயித்து வரும்போது
ரெண்டு ராஜாக்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆபிரகாம் 4 ராஜாக்களை முறியடித்து வந்த பிற்பாடு 2 ராஜாக்களை சந்திக்க வேண்டியிருந்தது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த ரெண்டு விஷயங்கள்ல அழகா வெளிப்படுத்தி இருப்பார். ஆபிரகாம், லோத்து, இந்த 2 விஷயங்கள். ஆபிரகாம் சார்ந்திருந்த உன்னதத்துக்குரியவைகள், லோத்து சார்ந்திருந்த உலகத்துக்குரியவைகள். ரெண்டு காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த 9 ராஜாக்களும் உலகத்தை குறிக்கும், உலகத்தார் என்கிற நிலைப்பாட்டை குறிக்கும். ஆபிரகாமின் சந்ததி உன்னதமான தேவனுடைய கூட்டம், அதாவது விசுவாச மார்க்கத்தாரை குறிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அது சாத்தானின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அநீதியின் பிள்ளைகள், நீதியின் பிள்ளைகள் அநீதியின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகள். நீங்க தாராளம் பார்க்கலாம், பைபிள் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். அப்போ ஒளியின் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகளை மேற்கொள்வார்கள். அப்போ கிறிஸ்து சாத்தானை ஜெயிப்பார், சபை உலகத்தை ஜெயிக்கும். அப்ப இந்த வெளிச்சத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். உலகம், சபை, ஒளி, இருள். ஆபிரகாம், லோத்து, உலகத்தார், விசுவாச மார்க்கத்தார். இப்படி ரெண்டா பார்க்கும்போது, இப்ப ஆபிரகாம் யுத்தத்துல ஜெயித்து வரும்போது அவனை 2 ராஜாக்கள் சந்திக்கிறார்கள். ஒன்னு சோதோமின் ராஜா, இன்னொன்று சாலேமின் ராஜா. அப்படிதான் சொல்லப்படுது. நீதியின் ராஜா என்று சொல்லப்படுகிற சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா என்று சொல்லப்படுகிற சாலேமின் ராஜா, இன்னொன்று சோதோமின் ராஜா. சாலேமின் ராஜாவுக்கும் சோதோமின் ராஜாவுக்கும் என்ன பெருத்த வித்தியாசம்? அப்ப ஆபிரகாமின் சந்ததியார் கண்ட இந்த 2 ராஜாக்கள், சந்தித்த 2 ராஜாக்கள் நம்ம எதுக்கு அடையாளமா ஒப்பிட முடியும் என்று சொன்னால், சோதோமின் ராஜா அழிவுள்ள மனிதன், சாலேமின் ராஜாவுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. அப்ப அந்த ராஜ்யபாரம் வேற, இந்த ராஜ்யபாரம் வேற. இப்ப சோதோம் ராஜாவுக்கு ராஜ்யபாரம் இருக்கா இல்லையா? இருக்குது. அது சிறுசோ பெருசோ, ஆனா அழிவுக்கு எத்தனமான ஒரு ராஜ்யபாரத்தை கொண்டிருக்கிறவன் தான் அங்கே பேரான் சொல்லப்படுகிற சோதோமின் ராஜா. அவனுக்கு பேராங்கிற பேர் தான் இருக்கிறத ஆதியாகமம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சோதோமின் ராஜாவாகிய பேரா. அப்போ சோதோமின் ராஜா அவன் அழிவுக்குரிய ராஜ்யத்துக்கு ஒப்பனையா இருக்கிறான். நான் எல்லாம் வசன ஆதாரத்தோட சொல்லுகிறேன். சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிற மெல்கிசேதேக் இருக்கிறாரு. மெல்கிசேதேக் அவர் நித்திய ஜீவனுக்கு அடையாளமா, அதாவது நிலையான ராஜ்யபாரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறார். அப்ப இது ரெண்டையும் நம்ம கவனிக்கும் போது என்ன வெளிச்சத்தை நம்ம இங்க அறிகிறோம் சொன்னா, நிலையான ராஜ்யபாரம், நிலையற்ற ராஜ்யபாரம், இந்த ரெண்டையுமே ஆபிரகாமின் சந்ததி கட்டாயமா சந்திக்கணும். அதுல ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொன்ன உடனே இந்த மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ், இந்த கன்னியாஸ்திரிகள், பாதிரிமார்கள்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற மாதிரி மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க ஒரு சிக்கு புக்குன்னு அடைச்சி இருக்கக்கூடிய ஒரு விதமான பில்டிங்ல நம்ம எல்லாரும் இருந்துடலாம், உலகத்தை காணாதபடி நம்ம ஒரு இடத்துல அடைஞ்சு இருந்துட்டோம்னா பாவம் செய்ய முடியாது அப்படின்னாலும் பாவம் என்ன செய்வான்? அவன் எப்படி உள்ள நுழைஞ்சிருவான்னா, பில்டிங் வழியா வராட்டாலும் மைண்ட் வழியா உள்ள வந்துருவான். இச்சையான எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவான். பிரியமானவர்களே, அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னதத்துக்குரியவைகளையும் நாம் சந்திக்கணும், உலகத்துக்குரியவைகளையும் சந்திக்கணும். ஆனால் உலகத்துக்குரியவைகளால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொண்டு நாம் வானத்துக்கு நேராய் கையை ஏறெடுக்கக்கூடிய, வானத்துக்கு நேராய் கையை விரிக்கக்கூடிய ஆபிரகாம்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பேரம் பேசதான் வருவான். நீ பொருட்களை எடுத்துக்க, எனக்கு ஜனங்கள் என்ன செஞ்சிரு தந்துரு அப்படின்னு சொல்லி பேரம் பேசதான் வருவான். இந்த பேராவுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நாம் விசேஷமா கற்றுக்கொள்ற சத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆபிரகாமின் சந்ததியினர் 2 ராஜாக்களை சந்திக்கக்கூடிய நிலை வருகிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் முதல்ல சொல்லிட்டே இருக்கேன், ஜெயம் என்பது பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற ஆபிரகாமின் சந்ததிக்கு தான், பலிபீடத்தின் அனுபவத்திலிருந்து புறப்படுகிற சந்ததிக்கு தான் ஜெயம் கிட்டும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. அதனால இதுல போய் பைபிள் காலேஜில் போய் தான் படிக்கணும் இல்ல, வேதத்துல திட்டவட்டமாய் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை தொடர்ந்து நம்ம சந்திக்கக்கூடிய 2 சவால்கள் என்ன? 2 ராஜ்யபாரங்கள், 2 ராஜாக்கள் சந்திக்கிறார்களே, இதுல என்ன வெளிச்சத்தை தேவன் தருகிறார்? இப்ப மெல்கிசேதேக்கை சந்திக்கும் போது அவன் என்ன சொல்றானா, அவனும் 2 காரியத்தை குறித்து, அவரும் மெல்கிசேதேக்கு 2 காரியத்தை கொண்டு வருகிறார். அப்பம் திராட்சரசம், அப்பங்களையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து சந்திக்கிறார். இவரும் 2 காரியங்களை வைக்கிறார், ஜனங்கள், பொருட்கள் அப்படின்னு சொல்லி. இங்கேயும் 2 காரியங்களை பேரம் பேசுகிற ஒரு காரியமா நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றார் 21ஆம் வசனத்துல, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது,
இங்கே பேரம் பேசுகிற இடத்துல உலகத்துக்கு ஆபிரகாம் செவி சாய்க்கவில்லை. நான் உண்மையாவே சோதோமி ராஜாவை உலகத்துக்கு அடையாளமா தான் சொல்றேன். முதல்ல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் ஆண்டவரை அறியாதவர்கள், உலகத்தோடு ஒத்து போகாத ஆபிரகாமின் சந்ததியினர். இது ஏதோ யுத்தத்துல ஜெயித்தது மட்டும் இல்ல. பாருங்க, பலிபீடத்தினுடைய மேன்மை எப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் கொண்டு வருது பாத்தீங்களா? பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற ஆபிரகாமின் சந்ததியினர் உலகத்தோடு ஒத்து போகாமல், உலகத்தின் ஆசாபாசங்களினால் கரைபட்டு போகாமல் தங்களை எவ்வளவாய் தங்களை காத்து கொள்ளுகிறாள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து படிக்கிறோம் பிரியமானவர்களே. இது புதிய ஏற்பாட்டில் இருக்காங்க கேட்டா இருக்குது. நீங்க புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா டீச்சிங் எடுத்து பாருங்க. நீங்க ரோமாபுரி சபைக்கு எழுதப்பட்ட நிருபமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து எழுதப்பட்ட கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம், கொலோசிய சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், தெசலோனிக்கே சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், தனிப்பட்ட மனிதனாகிய தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட நிருபம், தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபம், பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம், யூதா எழுதின நிருபம், எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்குரியவைகளை வெறுத்து உன்னதத்துக்குரியவைகளை நாட வேண்டும். உலகத்துக்குரியவைகளை நாம் களைந்து விட வேண்டும். உலகத்தை நாம் நாடக்கூடாது. பூமிக்குரியவைகளின் மேல் நம்ம ஆசாபாசம் கொள்ளக்கூடாது. உலகத்துக்குரியவைகளை முழுவதுமாய் வெறுத்து உன்னதமான தேவனுக்குரியவைகளை நாம் தேடி அவைகளை பற்றி கொள்ள வேண்டும். பணாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. பொருளாசை எப்படிப்பட்டது, காம விகாரம் எப்படிப்பட்டது, புறங்கூறுதல் எப்படிப்பட்டது, பரியாசம் எப்படிப்பட்டது, கூக்குரல், மூர்க்கம், கசப்பு, களியாட்டுகள், மார்க்க பேதங்கள், பலவிதமான ஆசாபாசங்கள் எப்படிப்பட்டது, விபச்சாரம், வேசித்தனம், இவைகள் எல்லாம் துன்மார்க்கத்துக்கான எல்லா காரியங்களையும் காண்பித்து கொடுத்து அவைகளால் நாம் கரைபடக்கூடாது சொல்லி சபையை இந்த உலக காரியங்களை சந்திக்க வைக்கிறார். இதெல்லாம் நீ பாப்ப இந்த உலகத்துல. ஆனா இவைகளோடு நீ சமரசம் பண்ணக்கூடாது, இவைகளோடு நீ இணைந்து பயணிக்க கூடாது, இவைகளை கலைந்து போட வேண்டும் என்கிற அருமையான சத்தியங்கள் நிருப வாக்கியங்களின் மூலமாய் புது உடன்படிக்கையின் சபையாராகிய யாவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டது, போதிக்கப்பட்டிருந்தது. அப்ப இதெல்லாம் நாம் பார்க்கும்போது அதே கிறிஸ்துவின் சந்ததி தான் இங்க முன்னிழலாய் காண்பிக்கப்படுகிறது. ஆபிரகாமின் சந்ததியும் உலகத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்ததா இல்லையா? சந்திக்க வேண்டியது வருதா வரலையா? வருது. யாக்கோபு எப்படி ஏசாங்கிற மாம்சத்தை வழியில சந்திக்க வேண்டியது இருந்ததோ, லாபான் என்கிற உலகத்தை அவன் பிரயாணத்துல சந்திக்க வேண்டியது இருந்ததா இல்லையா? இருந்தது. நான் லாபானை ஏன் உலகத்துக்கு அடையாளமா சொல்ல தெரியுமா? வஞ்சிக்க கூடியவன். 10 முறை சம்பளத்தை மாத்துறானா, சம்பளத்தை மட்டுமா, தன் குமாரத்தையே மாத்திட்டான். ஏமாற்றக்கூடியவன். இந்த பூமியில நம்மளை வஞ்சிக்க கூடிய உலகம் நீ காணல் நீர் மாதிரி ஏமாத்திடும். தூரத்தை தண்ணி இருந்த மாதிரி இருக்கும், அப்ப தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போனா அது ஏமாற்றி விடும். இலூஷன் ஆர் மிராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காணல் நீர். அப்ப பாத்தீங்களா, உலகம் நம்மளை என்ன செய்யுது? ஏமாற்றுகிறது. இன்னைக்கு பொருள் நல்லா இருந்த மாதிரி இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது பழமையாயிரும், ஏமாற்றி விடும். புதுசெல்லாம் அப்படி நம்மளை முதல்ல நம்ம மயக்கும், அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். அதனாலதான் நிறைய வாலிபர்கள் பாருங்க, வெளி தோட்டத்தை பார்த்து அழகுன்னு சொல்லி உள்ள போவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சில எல்லாம் பார்த்துருக்கேன், போஸ்டர்ல பயங்கரமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பார்த்தா முக லட்சணமே இருக்காது, கருப்பா ரொம்ப இதா இருக்கும். ஆனா அதுக்கு அப்ப கல்யாணத்துக்கு ஒரு வேஷம். இந்த உலகம் வேஷமாய் திரிகிறது. ஆக லாபான் ஏமாற்றி கொண்டிருந்ததுனால யாக்கோபு என்கிற இந்த கிறிஸ்துவின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி தானே. அப்ப இந்த யாக்கோபின் சந்ததியினுடைய பயணத்துல முதல்ல அவன் யாரை எதிர்கொண்டான் தெரியுமா? லாபானை எதிர்கொண்டான். உண்மையா இல்லையா? உலகம். 2வது ஏசாவை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. அப்ப தேவன் எவ்வளவு அனுமதிக்கிறார் பாருங்க. இப்ப ஆபிரகாம் சந்ததி அனுமதிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, ஆபிரகாம் சந்ததி அனுமதிக்கிறார் இல்லையா? அனுமதிக்கிறார். உலகம் எதிர்கொண்டு வரும், நீ உலகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. புது உடன்படிக்கையின் சபையை உலகம் எதிர்கொண்டு வந்ததா? ஆமா, வந்தது. எவ்வளவு முறை பவுலே சொல்றாரு, எவ்வளவு போராடினு சொல்றார். கலாத்திய சபை மாம்சத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது, சந்தித்தது, வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. இப்படி எத்தனையோ காரியம். ரோமபுரி சபையில மாம்சத்துக்கு உட்பட்ட அநேகர் எழும்பிட்டாங்க. அது உள்ள அவங்களை எதிர்கொண்டது, அதை அவங்க மேற்கொள்ள முடியல, அது அவர்கள் எல்லாரையும் விழ தள்ளிவிட்டது. தேமாவை உலகம் எதிர்கொள்ளது, பவுல் எதிர்கொள்ளலையா? எல்லாம் எதிர்த்து வந்தது. ஆனா பவுல் சிலுவை பெற்ற உபதேசத்தை கொண்டு ஜெயம் கொண்டு விட்டார். அதனால கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது. தேமா இப்பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து அர்த்தம், அது ஆசையை தூண்டி விடுகிறது. முதல்ல உடனே இல்ல, முதல்ல அவனை சந்திச்சிருக்கும். அதை பார்க்க அவனுக்கு என்னன்னா அது மேல விருப்பம் வந்து
அதனுடைய பக்கத்தில் அது போகிற திசையை நோக்கி இவனும் பயணித்து விட்டான். அது அவனை இழுத்து கொண்டு போய் விட்டது. இப்ப இவ்விதமாய் பிரியமானவர்களே, நாம் வெகு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி புது உடன்படிக்கையின் சபைக்கு நிருப வாக்கியங்கள் மூலமாய் எவ்விதமாய் போதனை காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல ஆபிரகாமின் சந்ததி இங்கே முன்னிழலாய் கிறிஸ்துவின் சந்ததியாய் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாமும் சோதம் ராஜாவை சந்திக்க வேண்டியது உண்டு. அவன் பேரே பேரா. பேராவுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா கிஃப்ட், வெகுமதி, பரிசு. அவன் எப்பவுமே அங்கதான் வந்து நிற்பான். உனக்கு பொருட்களை வச்சுக்க, பொருட்கள் எல்லாம் நீ வச்சுக்க, கிஃப்ட் கொடுக்குறான் பாத்தீங்களா. பேராவுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? கிஃப்ட். ஜனங்களை தா அப்படின்னு சொல்லி கேட்கான். இன்னைக்கு நம்மளை எப்படி பிடிக்க பார்க்க தெரியுமா? பொருளாசையில பிடிச்சு ஜனங்களை இன்னைக்கு அவன் அபகரிக்கும்னு நினைக்கிறான். அப்போ கிஃப்ட், அவனுடைய பேருக்கு அர்த்தமே கிஃப்ட். இவன் எந்த ராஜா? சோதோமின் ராஜா. சோதோமுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? பர்னிங், அதாவது எரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். எரிதல், எரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பர்னிங் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இது அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல வர அப்படின்னா, சோதம் என்கிற பெயருக்கு அர்த்தம் பர்ன், சுட்டரிக்கும். அப்போ பேராவுடைய அர்த்தம் என்னன்னா, அவன் பேரம் பேசுற, அவன் கிஃப்ட், அவனுக்கு பேர் அர்த்தம் வெகுமதி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தின் பொருட்கள் எல்லாம் சாம்பலாகும், சுட்டரிக்கப்படும் என்பதுதான் 100% உண்மை. சோதம் உலகத்துக்கு அடையாளம், உண்மை நமக்கு தெரியும். நம்ம பாத்தீங்களா, பின்னாட்களில் சோதோமை கர்த்தர் கொளுத்துறாரு இல்லையா? சோதமில் உள்ள பொருட்கள் எல்லாமே கொளுத்தப்பட்டுட்டா இல்லையா? பர்னிங் அப்படிங்கிற அந்த பேரு உண்மையில அதுக்கு பொருத்தமாயிட்டு everything will be burnt அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். everything was burnt அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாம் தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டது. everything was set on fire அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு விட்டது. கிஃப்ட். அதனாலதான் அவன் பொருட்களை கொடுக்கிறான். இன்னைக்கு உலகம் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கு, என்னன்னா நீ இதை செய்ய, நீ இப்படிப்பட்ட காரியங்களை பண்ண, எனக்கு ஆத்துமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்துமாவை திருடிக் கொள்வதற்கு பொருட்களை பேரம் பேசுகிற உலகம் உண்டு. பொருட்கள் மூலமாய் ஆத்துமாவை திருடுவதற்கு. அதனாலதான் சாத்தான் எதை வச்சு கிறிஸ்துவ பிடிக்க பார்க்கறான்னா, உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அவருடைய மகிமையை ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு என்ன செய்கிறேன். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆத்துமா எனக்கு பணியணும், நான் பொருள் தர்றேன். இந்த ஆத்துமா, இயேசுங்கிற இந்த ஆத்துமா எனக்கு அடிபணிஞ்சதுன்னா, இந்த ஆத்துமா எனக்கு சரணடைஞ்சதுன்னா நான் பொருளை கொடுத்துருந்தேன். இதை எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும். இதை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அவனும் அங்க பேரம் பேசதான் வர்றான். உன் ஆத்துமா எனக்கு தந்துரும் இயேசுவே. இதோடைய அர்த்தத்தை நான் விளக்கி சொல்றேன். உங்களுடைய ஆத்துமாவை ஏன்ட்ட சப்மிட் பண்ணிரும். பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஆத்துமா, பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்கிற அந்த ஆத்துமா இப்ப எனக்கு வேணும், நீ ஏன்ட்ட தந்துரும், உண்மை எனக்கு கொடுத்துரும், எனக்கு அடிமையாக்கிறோம். உம்முடைய ஆத்துமா எனக்கு அடிமையாகணும், நீர் எனக்கு வேணும், பொருட்களை நீ எடுத்துக்கிடும். அப்போ ஆபிரகாமின் சந்ததி இவ்விதமான ஒரு சோதனைக்குள்ளேயும் கடந்து போனது. உண்மையிலே அது கிஃப்ட். ஆமா, every gift the world offers us will be burnt one day. அதுதான் உண்மையான அர்த்தம். அதனால எல்லாம் அது இரையாக்கப்பட்டு விடும், தீக்கு இரையாக்கப்பட்டு விடும் பிரியமானவர்களே. அதனாலதான் ஆபிரகாமின் சந்ததி கவனமா இருந்தது. அங்கே அது மன்னிக்கவும், அங்கே மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுற சாலேமின் ராஜாவை குறித்து பார்க்கிறோமே, அவன் ஆசாரியனும் ராஜாவுமாக இருந்தான். என்னைக்குமே ராஜா ஆசாரியன் ஆக முடியாது, ஆசாரியன் ராஜாவாக முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உசியா என்ன செய்தார் சொல்லுங்க? நான் ராஜாவாக. ஆமா, ராஜா என்ன செய்யறாரு? ஆசாரியனுடைய இடத்துக்கு வர்றாரு. அடி விழுந்துச்சு. விழுந்தா விழலையா? விழுந்தது. வரவே முடியாது. ராஜா ஆசாரியனாக கூடாது, ஆசாரியன் ராஜாவாக கூடாது. நமக்கு புரியுதில்ல? அதுதான். சவுல் எப்படி புறக்கணிக்கப்படுறாரு? சவுல் ராஜா, அவர் எங்க போறாரு? ஆசாரிகள் செய்யக்கூடிய இடத்துல அவன் பலி செலுத்திட்டான். சாமுவேல் தான் பலி செலுத்தணும், ஆனா இவன் அவசரம் பலி செலுத்துறான். அவன் ஆசாரியனுடைய இடத்துக்கு வரும்போது அவனுக்கு அடி, அவனுக்கு பயங்கரமான வீழ்ச்சி கிடைக்கு. எதுக்கு இது உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படி சொன்னா, பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கை இப்படிதான் இருந்தது. ஆனா மெல்கிசேதேக்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் வெளிப்படுகிறார் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்கு, அந்த கிறிஸ்துவினுடைய ஆசாரித்துவத்துக்கு மூல காரணமா இந்த மெல்கிசேதேக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அதனாலதான் இயேசுவானவர் ஆரோனுடைய முறையின்படி ஆசாரியர் ஆகல, ஆரோனுடைய ஆசாரித்துவத்தின்படி ஆசாரியர் ஆகல. நமக்கு மெல்கிசேதேக்கு குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 110 சங்கீதம் 4 வசனத்துல இருக்கு. எபிரேயர் 7வது அதிகாரத்துல தெளிவாக இருக்கு. எபிரேயர் 5வது அதிகாரத்தில் தெளிவாக இருக்கு. இந்த மெல்கிசேதேக்கு யார், எப்படிப்பட்டவன் சொன்னா, அவர் ஆசாரியனாகவும் வெளிப்படுத்தப்பட்டார், ராஜாவும் வெளிப்படுத்தப்படுறார்.
இந்த ராஜா ஆசாரியங்கிறது அதாவது கிங் பிரீஸ்ட் ராஜா ஆசாரியன். இந்த காட்சியானது பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கவே முடியாது. ஆரோன் ஆசாரியனா மட்டும் தான் இருக்க முடியும். ஆரோன் ராஜாவாக முடியுமா? ஆகவே முடியாது. அவன் கம்ப்ளீட்டா வீழ்ச்சி அடைவான். அதான் உசியாவை குறித்து பார்க்கிறோம், சவுலுடைய ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவங்க அந்த இடத்துக்கு வந்து நினைச்சாலே என் கதை முடிஞ்சுது, கம்ப்ளீட்டா செத்துருவாங்க. அல்லது உங்களுக்கு பயங்கரமான வீழ்ச்சி அடைவாங்க. ஆனா புது உடன்படிக்கையில நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் என்னென்னைக்கு உண்டாவதாக ஆமென் சொல்லி பார்க்கிறோம். இது எதற்காக? அப்ப கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்ட எல்லாருமே எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருந்தாங்க? ராஜாக்களும் ஆசாரிகளும். நாம் அப்போ இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்தை பெறும்போது நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்துக்குள்ளாக ராஜாக்களும் ஆசாரிகளுமா இருக்கிறோம். ஏன்னா மெல்கிசேதேக்கை வேதம் காண்பிக்கும் போது அவன் சாலேமின் ராஜாவும் தேவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருக்கிறான். இது பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கைக்கு சாத்தியமாகுமா? ஆகவே ஆகாது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆபிரகாமின் சந்ததி யாரை சந்திக்க அப்படின்னு கேட்டா, யாரை சந்திக்கு? மெல்கிசேதேக்கை சந்திக்கிறது. நான் சொல்றேன், உண்மையாவே இது எந்த வெளிப்பாடுன்னு கேட்டா, கிறிஸ்துவானவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். அவர் பலியின் மூலமாகத்தான் அங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார்ங்கிற வெளிச்சத்தை அங்கே எபிரேயர்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்துக்குள்ளாக கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எதை வைத்துதான் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, தம்மை பலியிட ஒப்பு கொடுத்தது நிமித்தமாகத்தான் அவர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். அப்போ அந்த பலி நிமித்தமா நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்னாக எப்படி மாத்திட்டாரு? ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிட்டார். அப்ப இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமின் சந்ததியை சந்திக்கும் போது நமக்கு இன்னொரு வெளிச்சத்தையும் தருகிறார். பேராவால பேரம் பேசி சாதிக்க முடியாது. பேராவை குறித்து நம்ம கொஞ்சம் முன்னாடி தியானிச்சோம். உலகம் அவனுக்கு பேரம் பேசுகிறது, எதுக்கு இடம் கொடுக்க முடியாது. தன் கைகளை என்ன செஞ்சிட்டாருன்னா, வானத்தி பூமியுடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்னு சொல்லி அதுல ஒரு பொருளை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். குதிரைக்கு கட்டக்கூடிய அந்த சரட்டையை கூட என்ன செய்ய மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி, எடுத்துக்கொள்ளேன்னு சொல்லி வானத்தி பூமியுடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என்ன செஞ்சிட்டான்னா, என் கையை உயர்த்துகிறேன்னு சொல்லி அப்படியே கையை உயர்த்திட்டார். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, உலகத்தால் கரைபடாத கிறிஸ்துவின் சந்ததி இங்கே முன் நிழலாய் ஆபிரகாமின் சந்ததியாய் அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த பிரதான ஆசாரியரை நீங்களும் நானும் நம்முடைய பயணத்திலே சந்திக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் கிறிஸ்து தம்மை தாமே பலியிட ஒப்பு கொடுத்ததினாலே பிரதான ஆசாரியராய் வீற்றிருக்கிறாருங்கிற அந்த செய்தி இன்னைக்கு மறக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை. பேரா என்ன செஞ்சிட்டான்னா, பேர் ஆபத்தாய் முடிந்து விட்டான், அநேகரை விழுங்கி விட்டான். உலக பொருட்களை ஜனங்களை தாரும் பொருளை தர மாதிரி இன்னைக்கு எப்படி தெரியுமா? சமீபத்தில் கூட கேட்டேன், ஊழியர்கள் மீட்டிங்களே, முழு நேர ஊழியர்களுடைய கூட்டத்திலே அரசியல்வாதி ஒருவர் 17 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் வரப்போதுல 17 லட்சம் கொடுத்திருக்காங்க. அதை ஒவ்வொருத்தரும் பங்கிட்டு கேட்டாங்களாம். ஊழியர் கூடுகையில டிசம்பர்ல நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆளுக்கு 10,000 எடுத்தாங்களா 20,000 எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் பாருங்க, எதுக்கு? நீ ஜனங்களை எங்களுக்கு தந்துரு, பொருட்களை வச்சுக்க, இந்த பணங்கிற பொருளை உனக்கு தந்துருதேன், நீ எல்லாம் சபைக்கு வர ஜனங்களை என்ன செஞ்சிரு, இங்க கொடுத்துரு. நான் முன்னாலே கேள்விப்பட்டிருக்கேன், சில முக்கியமான பாஸ்டர்மார், தூத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான பாஸ்டர்மார்லாம் 6 லட்சம் 7 லட்சம் சொல்லி கையில வாங்கிடுவாங்களாம். இந்த நிறைய மக்கள் கூடுறாங்களே, அந்த அப்பாவி மக்கள் இன்னைக்கும் ஆராதனைங்கிற பேர்ல ஓடிட்டு இருக்காங்க. இவங்களை என்னைக்கும் அவங்க வித்துட்டாங்க. 7 லட்சம் கொடுத்து வாங்கி எல்லாம் வித்தாச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. பொருட்களை எனக்கு ஜனங்களை தான், பேர் அவன் கேட்கான், ஜனங்களை தான். நான் என்ன செய்யறேன்? எதுக்கு ஜனங்களை தான் கேட்கிற? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்ன செய்ய போற? ஜனங்களோட அழிஞ்சு போற. உண்மையா இல்லையா? அவன் ஜனங்கள் எதுக்கு கேட்கான்னு தெரியுதா? பின் நாட்கள் எப்படிப்பட்ட இது இருக்கு? டிஸ்ட்ரக்ஷன், அட்டர் டிஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், பயம், முழு அழிவு இருக்கு. எதுக்கு? சோதம் பட்டணத்துக்கு அழிவு இருக்கு. அதுக்குதான் அவன் சேகரிக்கிறது கேட்கான். சாத்தா எதுக்கு ஆத்துமக்களை கேட்கான் சொல்லுங்க?
அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு, அதே மாதிரி அக்கினியும் கந்தகமும் இங்க வரப்போகுது. இதுக்கு நான் ஆட்களை சேர்க்கணும், பொருட்களை வச்சுக்க, ஆத்துமாக்களை தான், ஜனங்களை தான் சொல்லி கேட்கிறான். இன்னைக்கும் பிரியமானவர்களே, சாத்தானுக்கு இது அடையாளமாவே இருக்கு. ஏன்னா அவனும் இன்னைக்கு நரகத்துக்கு ஆட்களை சேர்த்திருக்க. எதுக்கு தெரியுமா ஆட்கள் சேர்க்கான்? நான் அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் ஆட்கள் வேணும், அக்கினியும் கந்தகத்தையும் நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். இப்ப மட்டும் இவர் செஞ்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஜனங்கள் எல்லாம் கூட்டு போன ஜனங்களையும் சேர்ந்து இங்க போயிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தெளிவுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ஏன் கைகளை மேல வைத்துட்டாருன்னா, என்னுடைய நோக்கம் பூமிக்குரியதல்ல, என்னுடைய வாஞ்சை, விருப்பம், என்னுடைய நோக்கம், என்னுடைய தாகம் எதுவுமே இந்த பூமிக்குரியதல்ல, இவைகளை ஒன்றையும் எடுத்துக்கொள்ளன்னு சொல்லி கையை உதறினது போல ஆயிடுச்சு. உதறிட்டு உண்மையை அதை அப்படித்தான் பார்க்க முடியுது. எதுவும் வேண்டாம், கையை மேல வைத்துறேன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஆபிரகாம்கள் கர்த்தருக்கு தேவை. இது எதன் அடிப்படையில் தான் வரும் கேட்டா, மம்ரேயின் சமபூமியிலே பலிபீடத்தோடு ஒட்டி கொண்ட ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட தெளிவு, இப்படிப்பட்ட புத்தி கூர்மை காணப்படும். மற்றபடி செல்லவே செல்லாது. பாடல் ரிலீஸ் பண்றவங்க கூட என்ன செய்ய முடியாது. பாடல் ரிலீஸ் பண்றாங்க, புது புது பாடல்களை ரிலீஸ் பண்ணவங்க கூட குடும்ப வாழ்க்கையில சரியா இல்லை. ஏன்னா பலிபீடம் இல்லாததுனால சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஆகினால் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கிற வேதவசனங்களை பாருங்க. மெல்கிசேதேக் அங்கே அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்தார். நம்ம ஏற்கனவே படிக்கிறோம், கர்த்தருடைய திருவிருந்துல கூட அப்பம் திராட்சரசம் எதுக்கு அடையாளம் வைக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் மாம்சம் மற்றும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக அங்கே அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற அருமையான பகுதி. அப்ப ஏன் அப்பமும் திராட்சரசம் ஒரு கொண்டு வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்த்தா, அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷித்தமான ஒரு பகுதி. கிறிஸ்துவின் பலியை குறிக்கி கிறிஸ்துவானவரும் யோவான் 6வது அதிகாரத்துல பேசும்போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னாரு. அப்போ அங்கே அப்பம் திராட்சரசத்துக்கு அடையாளமாய் அதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதுக்கு ஒப்பனையாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு பெறுகிறோம் பிரியமானவர்களே. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியா இருக்கிறார்னா, எதன் அடிப்படையில் ஆசாரியா இருப்பார்? அவர் போதகம் பண்ணிக்கொண்டே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியா இருக்க முடியுமா? அல்லது அற்புதங்களை செய்து கொண்டே பிரதான ஆசாரியாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆக முடியுமா? முடியாது. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலதான், பலியிட ஒப்பு கொடுத்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது நிமித்தமாகத்தான் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியாக முடியும். அதனாலதான் அன்னைக்கே காமிக்கப்படுது. அப்ப அப்பவும் திராட்சை எது கொடுக்கப்படுது? ஆபிரகாமின் சந்ததியே, நீ என்ன செய்ய போற? யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வர்ற, இப்ப களைத்து போயிருப்பாய், என்ன செய்ய போறீங்க? அப்பத்தை பிட்டு சாப்பிடுவீங்க. அப்பத்தை அப்படியே விழுங்க முடியுமா? பிட்டு சாப்பிடுவீங்க. கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ என்ன செய்வாங்க? திராட்சரசம் குடிப்பாங்க. ஏன்னா பசி தாகம் குடிப்பாங்க. அப்போ அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம். கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை செய்வதற்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்படி விளையாட பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்படுகிறார். அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு அன்னைக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன பசி தவணத்தோட தான் வருவாங்க, யுத்தத்துல இருந்து வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஆகாரமா இது கொடுக்கப்படுது சொல்லும் போது, இன்னைக்கும் பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலதான் தாகம் தீர்க்கப்பட்டோம். அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தாகம் தீர்க்கப்பட்டது, எப்படி போஷிக்கப்பட்டது, எப்படி ஞான போஜனம் ஞான பானம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரு. அந்த ஞான போஜனம் ஞான பானம் யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வானத்திலிருந்து வந்த மன்னாதான் ஞான போஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது நிமித்தமாய் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். ஞான பானம் தான் கண்மலை, அடிக்கப்பட்ட கண்மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட தண்ணீராக இருந்தது. அந்த ஞான பானத்தினால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அப்ப வனாந்தரத்தின் வழியிலே கானானை சுதந்தரிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு இருந்த தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரம் பானம் என்ன? கிறிஸ்து. ஜனங்கள் கேட்டதை விட்டுருங்க, அது அவங்க இச்சித்து கேட்டாங்க, செத்து போனாங்க, அது வேற. ஆனா தேவன் அவர்களுக்கு கொடுக்க தீர்மானித்தது வானத்திலிருந்து வந்த மன்னா, ஜீவ அப்பம் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் தம்மை அதற்கு உருவகப்படுத்தி பேசினா. அது மட்டும் இல்ல, கண்மலை அடிக்கப்பட்டது, அந்த கண்மலை கிறிஸ்துவ என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? கானானை நாம் எட்டுகிற வரைக்கும் அதான் கையை மேல வைத்துட்டார். நான் அங்கு நான் தேவனுக்குரியவன், நான் வானத்துக்குரியவன், நான் உன்னதத்துக்குரியவன் சொல்லி கையை வைத்துகிறா. எதன் அடிப்படையில் கையை உயர்த்த முடியும்? இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக் கொள்ளும் போதுதான். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக பலியானார். அதற்கு ஒப்பனையாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் அவர் பிரதான ஆசாரியராய் வீற்றிருக்கும்படிக்கு தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தாரு. அப்பமாக திராட்சரசமாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் அப்படி நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. இதன் அடிப்படையில தான் தமது மாம்சத்தை தமது இரத்தத்தை நமக்கு கொடுத்தாரு.
இதன் அடிப்படையில தான் நம்முடைய கைகள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படும். இல்லைன்னா பூமியிலே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். ஏன் சிலுவை பற்றிய உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம்? உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வது இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான். இந்த அனுபவத்தை தொடர்ந்துதான் இந்த பேராவோடு அவனால சமரசம் ஆகவே முடியல. இப்ப நாமும் இப்படிப்பட்ட மேன்மையில கிறிஸ்துவின் பலியை பற்றுகிற விசுவாசனால், அப்போ ஆபிரகாம் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லப்படுவது காரணம் இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயங்கொள்ளுகிறது. முதலையும் பார்த்தோம், பலிபீடத்தை தொடர்ந்து 4 ராஜாக்களை முறியடித்தார்கள், ஜெயங்கொண்டது. இங்கேயும் பார்க்கிறோம், பலிபீடத்தை தொடர்ந்து மெல்கிசேதேக்கு மூலமும் பலிபீடம் தான் வெளிப்படுத்தப்படுது. அப்பமும் திராட்சரசமும் பலி நிமித்தமாய் அவர் பிரதான ஆசாரியராக்கப்பட்டார், பலியாகி உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய். அப்ப நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்பமும் திராட்சை. அப்ப இந்த அனுபவத்தின் மூலமாக தான் இங்கே ஒரு ராஜாவை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. உலகம் மெல்கிசேதேக்கு அவனும் ராஜா, இங்கே ராஜா, அது நிலையான ராஜ்யம். அப்ப நிலையான ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர்கள், நிலையான ராஜ்யத்தை கிறிஸ்துவின் பலியின் மூலமாய் அனுபவிக்கிறவர்கள், நித்திய ஜீவனை கிறிஸ்துவின் மரணத்திலே அனுபவிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே அனுபவிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் பிரதான ஆசாரித்துவத்திலே அனுபவிக்கிறவர்கள் உலகத்தை கட்டாயம் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற அருமையான வெளிச்சத்தை தேவன் அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே வெட்ட வெளிச்சமாய் காண்பித்து கொடுக்கிறார். நான் கர்த்தருக்கு சித்தமான நேரானனால நான் இதை சொல்லல. கர்த்தருக்கு சித்தமானால் தசம பாகத்தை குறித்து நான் அடுத்த பகுதியில் பேசுவேன். இது 14வது அதிகாரத்துல நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதை கேட்கிறவங்க கூட நினைப்பாங்க, பாத்தீங்களா தசம பாகத்தை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆபிரகாம் அங்கே தசம பாகம் பாருங்க 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் இருக்கு. உண்மையிலே தசம பாகம்னா என்ன, அந்த தசம்பாகம் எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை அடுத்த பைபிள் ஸ்டடில வரல, அதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த தசம்பாங்கிற அந்த பகுதியை இந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தசம்பாகம் என்ன ஏதுங்கிறத நம்ம விலாவரியாய் திட்டவட்டமா படிக்க இருக்கிறோம். அது புது உடன்படிக்கை சபைக்கு உண்டா இல்லையாங்கிற எல்லா சத்தியங்களையும் நம்ம படிக்க இருக்கிறோம். நீங்க தவறாம என்ன செய்யுங்க, இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல தியானித்த வேத வசனங்களை ஒரு விஷயம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். இதை மீண்டும் நீங்க கேட்கணும் அப்படின்னு வாஞ்சித்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல த பாடி ஆஃப் கிரைஸ்ட் 2T அப்படிங்கிற சேனல்ல இது ஒளிபரப்பப்படும். இது அப்லோட் செய்யப்படும். இந்த ஆடியோவை நீங்க என்ன செய்யலாம், அதுல நீங்க கேட்கலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வேத சத்திய வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை நிலைத்திருந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்திட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமின் சந்ததியினர் எவ்விதமா இந்த ஆயுதம் அணிந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். பலிபீடத்திலிருந்து இந்த ஆயுதம் அணிந்த காட்சிக்குள்ளே கடந்து போகிறதையும், பலிபீடத்தின் அனுபவத்திலிருந்து உலகத்தை ஜெயிக்கிற அனுபவத்தையும் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். ஆண்டவரே, மெல்கிசேதேக்கை சந்தித்ததுக்கு பிறகும் உலகம் பேரம் பேசுகிற ஒரு இடத்துக்குள்ளே வருகிறது. சாத்தான் எவ்விதமாய் நீர் உம்மை எனக்கு தாரும், நீர் என்னை பணிந்து கொள்ளும், இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே ஜனங்கள் எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இவ்விதமாய் ஆண்டவரே ஆத்துமாக்களை சிறைப்பிடிக்க சத்துருவானவன் இந்த உலக பொருட்களை வைத்து எவ்வளவோ காரியங்களை எத்தனிக்கிறானே. நாங்கள் இந்த உலக பொருட்களை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தாவே எங்கள் கைகள் எப்பொழுதும் வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனை நோக்கியே இருக்கட்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நீர் காண்பித்து கொடுத்த வெளிச்சங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்கிற அருமையான வெளிச்சத்திலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற எல்லா சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சத்தியங்களை நடந்து